பாஜக அரசை கண்டித்து நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஏஐடியூசி, சிஐடியு, எல்பிஎஃப், எம்எம்எல்எஃப் உள்ளிட்ட 7 தொழிற்சங்கங்களின் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்லடம் பேருந்து நிலையம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிரான பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென கோவையிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கிருந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதன் காரணமாக கோவையிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிஐடியு பல்லடம் பகுதி பொறுப்பாளர். இன்றைய தினம் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கிற அந்த 11 ஆண்டு காலத்தில் 9 முறை அகில இந்திய அளவில் பொது வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டமும் நடைபெற்றிருக்கிறது. மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்றிருக்கிற பல்வேறு சட்ட உரிமைகள் என்பது இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக காவு போய் கொண்டிருக்கிற நிலைமை. தொழிலாளர் நல சட்டங்கள் 4 தொகுப்புகளாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும் அவலம் இந்த 11 ஆண்டு காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த 11 ஆண்டு காலத்தில் ஏராளமான பொருட்கள் இன்றைக்கு விலைவாசி உயர்வு என்பது கட்டுப்படியாகாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு பெரும் அளவில் இன்றைக்கு படித்த இளைஞர்கள் இந்தியாவில் வேலையற்ற இளைஞர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மோடி அரசாங்கம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்குவதற்கு மாறாக பக்கோடா விற்று பிழைத்துக் கொள்ள அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய பணியா என்பதை நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறோம். அதே நேரத்தில் போராடுகிற மக்களை, தங்களுடைய உரிமைக்காக போராடுகிற மக்களை இன்றைக்கு மோடி அரசாங்கம் மதத்தின் பெயராலும், சாதியின் பெயராலும், கடவுள் பக்தி என்கிற பெயராலும் மக்களை பிரித்தாளக்கூடிய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழிலாக இருக்கிற விவசாயம் என்பது இன்றைக்கு கார்ப்பரேட் மயமாகி இருக்கிறது. ஒன்றிய மோடி அரசாங்கம் முழுக்க விவசாயத்தை சீரழித்து அதை கார்ப்பரேட்டுகள் கையில் கொண்டு போவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக தமிழகத்தில் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆர்டிஇ கல்வி உரிமை சட்டம் என்பது கடந்த ஆண்டு முதல் இன்றைக்கு அமலாகாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான நிதியை ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது. இதன் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய கிராமப்புறங்களில் இருக்கிற ஏராளமான மாணவர்கள் இன்றைக்கு பள்ளிகள் செல்ல முடியாத நிலைமை என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை, தொழிலாளி வர்க்கத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த மோடி அரசுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் இன்றைக்கு வேலைநிறுத்த போராட்டமும் மறியல் போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளிகள், அமைப்பு சாரா தொழிலாளிகள், கட்டுமான தொழிலாளிகள், எல்ஐசி, வங்கி, அதே போல மின்சாரத்துறை உள்ளிட்டிருக்கக்கூடிய அனைத்து துறையினுடைய அலுவலர்களும் ஊழியர்களும் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார்கள். பல்லடத்தில் எந்தெந்த தொழிற்சங்கங்கள் கலந்துருக்காங்க? இன்றைக்கு பஸ் இதெல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்குங்களா, இல்லை பொதுமக்களுக்கு பாதிப்பதாக இருக்கா? பல்லடத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு சிஐடியு தொழிற்சங்கம், ஏஐடியூசி, எம்எல்எஃப், ஹெச்எம்எஸ், ஐஎன்டியூசி, யூடியூசி உள்ளிட்டிருக்கக்கூடிய 7க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறது. ஒரு பகுதி பேருந்துகள் என்பது இன்றைக்கு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெரும்பகுதி பேருந்துகள் என்பது இன்றைக்கு நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது.